மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அருகே தூண்டில் வளைவுக்காக கடலில் இறங்கி மீனவர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் கூட்டப்புள்ளியில் தூண்டில் வளைவு பணிகளை விரைந்து முடிக்க கோரி 3வது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கூட்டப்புள்ளி மீனவ கிராமத்தில் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக 48.5 கோடி செலவில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி தூண்டில் வளைவு அமைக்கும் பணி தொடங்கியது. இதுவரை பணிகள் முழுமையடையாத நிலையில் கடல் அரிப்பால் கடல் நீர் வீடுகளுக்குள் புகும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் ஏற்படும் கடல் அரிப்பால் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ள நாட்டு படகுகளை கடல் அலைகள் கடலுக்குள் இழுத்து சென்று விடுகிறது. இதனால் மீனவர்கள் இரவில் தூக்கமின்றி படகுகளுக்கு கயிறு கட்டி பாதுகாக்கும் நிலை உள்ளது. இதனால் மீனவர்கள் தாங்களே மணல் மூட்டைகளை அடுக்கி தற்காலிக தடுப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர். தூண்டில் வளைவு பணி ஆமை வேகத்தில் நடப்பதாகவும் பணிகளை வேகமாக முடிக்க கோரியும் 3வது நாளாக இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட மீனவ கிராமத்தில் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.